ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஷ் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 133வது மோட்டா கேஷ் எபிசோடில் இருக்கோம். நம்ம இது வரைக்கும் பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸ்பாட்டிஃபைல ஒரு 4 எபிசோட் ஸ்ட்ரீம் ஆகலை, அது கூட சீக்கிரம் ஸ்ட்ரீம் ஆகும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து 2 கார்ஸ் வந்து லான்ச் ஆச்சு, அல்கசார், வின்சர். அதில் அந்த வின்சரோட லான்ச்சில் வந்து அந்த பேட்ரி ரெண்டல், அந்த ப்ரைஸிங், அதுக்கப்புறம் அந்த 3.5 கிலோமீட்டர்ஸ் அந்த அந்த ப்ரைஸிங் எல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய 3.5 rupees per கிலோமீட்டர் வந்து நிறைய பேர், அதான் எனக்கே கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. இதே மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை ஆசிரியர்கிட்ட கேட்டு கிளாரிட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வின்சரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நான் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லணும். இது வந்து 100% நான் இப்போ கிளாரிட்டி கொடுக்க முடியாது. இப்போ அதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோன்னு நம்ம பேசலாம். என்ன கிளாரிட்டி கிடைச்சோ அதை வந்து நம்ம இப்போதைக்கு பேசலாம். ஏன்னா இது வந்து ஈவிஸை பொறுத்தவரையில் இண்டஸ்ட்ரி இவால்வ் ஆகிட்டு இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி இவால்வ் ஆகுறதுல நிறைய சர்வீசஸ் உள்ளே வருது. அதில் ஈவி ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நிறைய நியூசன்ஸை, அதை அந்த வேர்டை நம்ம அப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி தானே, நியூசன்ஸ்ன்னு தான் சொல்லணும். அதை சிம்பிளிஃபை பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு இன்றைக்கி இந்த மார்க்கெட் வந்து வந்திருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ நான் வந்து எம்ஜிஎஸ் பிராண்ட் வந்து ஒரு சைனீஸ் ஆரிஜின்னு சொல்லி என்ன தான் நம்ம மார்க்கெட்டில் பேசினாலும், 2019 ஹெக்டாருக்கு முன்னாடி ஹெக்டாருக்கு பின்னாடி இந்த டேர்மை நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அதே மாதிரி இதை வந்து 2019ன்னா இன்னைக்கு எப்போது 24 எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் இண்டஸ்ட்ரியை பார்க்குற ஸ்டைலுக்கு இது வந்து வின்ஸ்டர்னு எப்போவுமே அது வரும். வின்சருக்கு முன்னாடி வின்சருக்கு அப்புறம்னு சொல்லக்கூடிய ஈவிஸில் இது வந்து ஒரு 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 பீரியடாக நம்ம பார்க்குறோம். அக்ரி பண்ணுறீங்களா? ஏன்னா இது எம்ஜிக்கு ஒரு 2.0. ஏன்னா எம்ஜியை பொறுத்தவரையில் எம்ஜி இந்தியாவில் சஸ்டெயின் ஆவாங்களா இல்லையான்னு உள்ள ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அவங்களுக்கு ஒரு லோக்கல் பார்ட்னர் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இந்தியன் பிராண்டாக அவங்கள இங்கே வைக்கணும்னு ஒரு கட்டத்துக்கு இண்டஸ்ட்ரியில் நெருக்கப்பட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே போனோன்னா நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. யூஷுவல் இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற போட்டிகள் தான். ஆனால் அவங்க லக்கிலி ஜேஎஸ்டபிள்யூ உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஜேஎஸ்டபிள்யூ வெறுமனே ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தங்க காசு போடுற ஒரு இன்வெஸ்டராக மட்டும் வரல, பிஸ்னஸை தெரிஞ்சு உள்ளே வந்திருக்காங்க. அந்த பிஸ்னஸை என்ன பண்ணணும்னு உள்ளதை ஒரு 6 மாதமாக அவங்க வந்து அதை லேர்ன் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா, எப்போவுமே ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கிற ஒரு இடத்துல இருந்து ஒருத்தங்க லிஃப்டப் ஆகிறது வந்து நல்லா பிடிக்கும். அது ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது, பவுன்ஸ் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நம்ம லைஃபு நமக்கு அதுக்கு கூட தான் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு எப்போவுமே நம்ம ஒரு செட் பேக்கில் இருந்து மேலே வருவோம், திருப்பி ஒரு மேலே வர்றதுல நிறைய நம்ம லேர்ன் பண்ண முடியும். அதில் மிஸ்டர் பார்த் ஜிண்டாலோட இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நேற்றைக்கு அவர் பேசின அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நிறைய விஷயங்களில் கனெக்ட் ஆச்சு. எப்படின்னா 2.0 சொல்லக்கூடிய விஷயம் வந்து வெறுமனே ஒரு ப்ராடக்ட் லான்ச் இருக்கக்கூடாது. அது ஒரு விஷயத்த என்ன பண்ணணும், நோக்கம் இருக்கணும், ஒரு விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னதில் தான் இந்த வின்சர்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் வந்திருக்கு. இதில் ப்ரைமரியாக நம்ம பார்க்குறோம், நம்ம மோட்டோஃபார்ம் கண்டென்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க. நம்ம ப்ரைமரியாக பார்க்க வேண்டியது வந்து அந்த பேட்ரி ஆஸ் அ சர்வீஸ் தான். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வின்சர் அப்படி டச் பண்ணிட்டு அப்படி போகலாம். இதை புதுசாக பார்க்குற நிறைய பேர், நம்ம ரெகுலர் பாட்காஸ்ட் பார்க்காத, ஏன்னா நம்ம கடைசியில் நிறைய இதை பேசுவோம், பார்க்காதவங்க ஏதோ எம்ஜி எங்களை இதை பேச வைக்கிறதா எல்லாம் நினைக்காதீங்க. பாட்காஸ்ட் வந்து இது எத்தனாவது எபிசோடு போகுது, இப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் அது யார் தெரியுமா, ரீசெண்டாக வந்த நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து நீங்கள் பேசலைன்னால அவங்களும் பேசுவாங்க. நம்ம ஸ்டைலுக்குள்ளே போடலாம். ஐ மீன் அந்த எல்லா இந்த லான்ச்சில் வந்து என்ன ஹைலைட்டாக இருந்ததுன்னா, பேட்ரி, அந்த ஃபுல்லாக ப்ரைஸிங் தான் ஹைலைட்டாக இருந்தது. அந்த வண்டியை பற்றி ஆக்சுவலி லான்ச் ஈவெண்ட் டே வந்து எம்ஜி எப்போவுமே வந்து பணத்தை வாரி இறைப்பாங்கன்னு சொல்கிறது மாதிரி ஆட்டோ எக்ஸ்போவில் நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க எம்ஜியோட ஸ்டால் எப்படி இருந்ததுன்னு. அதாவது இங்கே வருமோ வராதோன்னு நினைக்காத வண்டிகளெல்லாம் கொண்டு நிறுத்தி ஒரு இங்கிலாண்டோட ஒரு தீமை உருவாக்கி, இது வந்து முன்னாடி அப்படி தான், 2020 அப்படி தான், 23 அப்படி தான். இங்கே வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோட பேக்கில் இருந்த ஒரு ஸ்பேஸை ஒரு பெருசாக ஒரு டென்ட் போட்டு, அந்த டென்ட்டுக்குள்ளே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஆனால் விஷயம் நேச்சுரலாக ஒரு கல்யாண மண்டபம் இல்லை ஒரு கன்வென்ஷன் சென்டர் எப்படி இருக்கும் அந்த ஸ்டைலில் பண்ணி அதில் ஒரு ஃப்ளைட்டோட காக்பிட்டோட டிசைனை வச்சுருந்தாங்க. அதாவது ஃப்ரண்டில் 2 பெரிய விண்ட் ஸ்க்ரீன், சைடில் 2, இது எல்லாமே மேலே ஒரு இன்ஃபினிட்டி ரூஃபை பேஸ் பண்ணி. நம்ம ரீசெண்டாக பார்த்த லான்ச்சஸில் இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் எங்கேயுமே பார்த்ததில்ல, அவ்வளோ செலவு பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு விஷயம் ஸ்டெப்பாக போனோம்னா,
ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம போகும்போது எப்படி வந்து நம்மளோட டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்களோ, போர்டிங் பாஸ், எங்களுக்கெல்லாம் போர்டிங் பாஸ் கொடுத்துருந்தாங்க முந்தின நாளே, அதை ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே போகணும். போர்டிங் பாஸ் இல்லாதவங்க ஃப்ரண்ட்டில் போய் டிக்கெட் திருப்பி எடுக்கணும், எடுத்து இங்கே போர்டிங் ரூமில் வந்து ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே போகணும். அப்படி அந்த தீமை வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த வெஹிக்கிளை வந்து ஒரு ஃப்ளைட்டு கூட வந்து அப்படி சிங்க் பண்ணி கொண்டு வந்தாங்க. சீட்டிங் அதில் ஒரு ப்ரெசன்டேஷனில் ஒரு பாயிண்ட் இருந்து பாரு, 35,000 ஃபீட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கம்ஃபர்ட்டை நாங்கள் ரோட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து அந்த ப்ரெசன்டேஷனை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் அந்த ஒரு ஆர்டரில் வந்தேன்னா அது ஒவ்வொன்றா வரும். நீ அதில் ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் இருக்குது? வீல் பேஸ். ஃபஸ்ட்டு வீல் பேஸ் வரும். முதல்ல இதை சிஇவின்னு சொல்கிறாங்க, ஏன்னா காம்பேக்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். இந்த நாளுக்கு நாள் புதிய புதிய செக்மெண்ட். ஆமாம், இவன் நம்ம ஆல்கசார் பற்றி பேசுவோம். சொல்லலையா? அதனால பரவாயில்ல. இல்லை, அவங்க என்னன்னா கிராஸ் ஓவர்ஸ்ன்னு சொல்லக்கூடியதில் இங்கே ஒரு வெஹிக்கிள் சொல்கிறாங்க பாரு, எ குளோபல் ஃபேவரேட், ஃப்ளஷ்னஸ் ஆஃப் எ செதான், ஆர் ஆஃப் எ எஸ்யூவி அண்ட் இன்டெலிஜென்ஸ் யூவி. அதான் அந்த இது. இப்போது நான் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் கூட வரணும். நான் இதை முதல்ல பேசணும்னு நினச்சேன், எனக்கு மிஸ் ஆச்சு. ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஸ்டாக்னன்ட் ஆன மாதிரி நம்ம ரீசெண்டாக பேசணும். அப்போ இந்த ஸ்டாக்னன்ஸை வந்து கொஞ்சம் டைனாமிக் ஆகணும்னா இன்னொரு ஸ்டைலுக்கு இந்த இண்டஸ்ட்ரி லைட்டாக டீவியேட் ஆகணும். அப்போ தான் அங்கே ஒரு மேனுஃபேக்சர் ஒரு புதிய விஷயம் பண்ணும்போது மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாரும் அதை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது சக்ஸஸ் மாடல் ஆகும். அதை பிறகு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகும், ஒரு பெஞ்ச் மார்க் ஆகும். 2019 வந்து ஏன் நான் அதை சொல்லுவேன்னா, யாரும் பண்ண ரெடி ஆகாத ஒரு விஷயத்தை எம்ஜி உள்ளே கொண்டு வந்தது. இந்த சன்ரூஃப் ஆகட்டும், வாய்ஸ் கமாண்ட் ஆகட்டும், இன்டர்நெட் ஆகட்டும், கனெக்டட் ஆப்ஸ் ஆகட்டும், பெரிய ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஆகட்டும், இது எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்குறதெல்லாம் அதோட அவுட்புட் தான். கனெக்டட் ஆப்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாலே கிடையாது. இப்போ என்னோட ஃபியஸ்டால நீ பார்த்தேன்னா Sync 2 யூஸ் பண்ணி மொபைல் ஃபோனில் ஜிபிஆர்எஸ்ல நீ பண்ணலாம். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, யூசர் ஃப்ரெண்ட்லியே கிடையாது. அதுக்கப்புறம் எக்கோ ஸ்போர்ட் உள்ள வந்த புதுசில் வந்து Sync 3 வந்த டைமில் என்ன நடந்ததுன்னா, Sync 2லேயும் அது இருந்தது. நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுதுன்னா அந்த டேட்டா லொக்கேஷனோட 108க்கு போகும், 100 போலீஸுக்கு போகும், இதெல்லாம். ஆனால் அது ஒன்றுமே பை டைரக்ஷனாக இல்லை. மார்க்கெட்டிங் பண்ணல யாரும். இல்லை, அது மார்க்கெட்டிங் பண்ணாங்க, பை டைரக்ஷனாக இல்லை, சீம்லெஸ்ஸாக இல்லை. இப்போ எண்ட் டு எண்டாக இருந்தால் தானே நமக்கு அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த இன்டர்நெட் சர்வீசஸும் உனக்கு ஆப்ஸும் இதுக்குள்ளே வரும்போது தான் நீ என்ன டேட்டா கொடுக்குறியோ அந்த ஃபெச் பண்ணுற டேட்டா வரும். இப்போ நீ வந்து அன்னைக்கு நம்ம ஆஸ்டர் தானே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது எமர்ஜென்சி காலுக்கு தெரியாமல் ப்ரெஸ் பண்ணோம், கிளாஸ்டரில் கால், அதுக்குள்ளே கால் வந்து என்ன சார் உங்களுக்கு பிரச்சனைன்னு கால் வந்தாச்சு கஸ்டமர் கேரில் இருந்து. இப்போ இதெல்லாம் வந்து இந்த கனெக்டிவிட்டி. இப்போ இதே மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கட்டத்தில் டைனாமிக் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு ஃபேஸை கொடுத்துருக்குது. இப்போ இந்த செக்மெண்ட்டை வந்து என்ன நம்ம பார்ப்போன்னா, ஈவிஸை பொறுத்தவரை லெங்தோ வீல் பேஸோ ஒரு மேட்ரு கிடையாது. அது மேனுஃபேக்சரர்ஸுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம அதுக்கு முன்னே ஒரு விஷயம் தெளிவாக பண்ணணும். இது வந்து என்னென்னா இந்தியன் மார்க்கெட்டுக்காக உருவாக்கின ப்ராடக்ட் எல்லாம் கிடையாது. உல்லிங்கோட க்ளவுட் ஈவின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதை அப்படியே இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இந்தியன் ஸ்டைலுக்கு அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது டிசைன் என்ன தெரியுமா? வீல் பேஸ். வீல் பேஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி தானே நம்ம இந்த காரை சைஸை நினைப்போம் பேசிக்கலி. இல்லை, பார்க்குறதுக்கு அதுதான் கேட்ச். இதில் உனக்கு கார் பார்க்குறதுக்கு மிட் சைஸாக இருக்குது. வீடியோவோட நேரில் கொஞ்சம் கூட பெருசாக. இன்ஃபேக்ட் வீடியோவில் நிறைய பேருக்கு அதோட ஃப்ரண்ட் அண்ட் பிடிக்கல நம்மளோட லேட்டஸ்ட் கனல். அது அப்படி கிடையாது. காரை நேராக பார்த்தா அதுலேயும் அந்த ஒரு ஸ்டெப் இருக்கிறது வந்து நம்ம அதில் பேசுவோம். அது வந்து அதோட ஒரு யூனிக்னஸ், அதுதான் அதோட பிடிக்காத ஸ்டைலாக தான். இப்போ நம்ம லெங்துக்கு வருவோம். ஒரு காரோட லெங்துன்னு சொல்லக்கூடியது மிட் சைஸ்னால் 4.3 மீட்டர்ஸ். இந்த 4.3 மீட்டர்ஸ் இருக்கிற எல்லா கார்ஸுக்கும் வீல் பேஸ் வந்து 2600 இருக்கும், 2500 இருந்து 2600 இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 2610 மில்லிமீட்டர் இருக்கிறது மிட் சைஸில் வரும். ஆல்கசார் ஒரு எக்ஸாம்பிள் கிரெட்டா வைஸ் எடுத்தோம்னா 2610 கிரெட்டாக்கு இருந்தால் 150 மில்லிமீட்டர் ஜாஸ்தி, 2760 அது போகும். இது 2700 ஒரு காம்பேக்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். நம்ம முன்னாடி வந்து ஒரு ஏதோ ஒரு ரிவ்யூவோட பான் ஈவி பிளாட்ஃபார்ம் பற்றி பேசும்போது உங்களுக்கு வீல் பேஸ் வந்து ஸ்கேல் பண்ணலாம், பஞ்சில் பேசணும்னு நினைக்கிறேன். ஓவர் ஹேங்ஸை நீங்கள் 2 எண்ட்லையும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம், உள்ளே வந்து பேட்டரியோட சைஸை வைக்கும்போது ரூமை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே கதை தான் இதில் நடந்தது. அது வந்து அந்த ப்ராடக்டை எப்படி வந்து ஒரு ஏரோட, அதாவது ஏரோ கிளைடு டிசைன்னு அதை சொல்லியிருப்பாங்க, பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. வீல் பேஸ் அதுக்கு பெரிய அட்வான்டேஜ். பிரிஸ்மேட்டிக் செல் உள்ளே இருக்குது, 38 kWh பேட்டரி பேக் இருக்குது,
136 PS பவர் இருக்குது, 200 Nm டார்க் இருக்குது. சிம்பிளிஃபைடாக பார்த்தோன்னா இது ஸ்பெக்கில் கம்மி, 331 கிலோமீட்டர் ரேஞ்சு தான் சொல்லுது. ஆனால் இதில் ஒரு ப்ராக்டிகாலிட்டி இருக்குது. கவனிச்சா ஓவர் டார்க்கியாக வச்சு ஒரு வண்டியை வந்து ரேஞ்ச் பேனிக் ஆகிறத விடைக்கும் இது ப்ராக்டிக்கலாக தானே இருக்குது. ரேஞ்ச் பேனிக்கோட தேவை இருக்காது. இப்போ சில கார்ஸில் அந்த ஜி ஃபோர்ஸ் அதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா பவர்னால தான் இதெல்லாம் ஃபீல். ஆமாம், லிட்ரலி இப்போ என்னது, இது ஒரு அர்பன் வெஹிக்கிளாக தானே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு அர்பன் ப்ராடக்ட். இந்த அர்பன் ப்ராடக்ட்னா சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸுக்கு போகிறதுக்கான தான். இப்போ ஒரு இன்டர்சிட்டி ட்ராவலுக்கு எல்லாம் இந்த காரை வந்து இப்போ நம்ம ஒரு டீசல் வெஹிக்கிளுக்கு சப்ஸ்டிடியூட்டாலாம் நம்ம இதை பேசவே முடியாது. ஒரு சிட்டி டுவெல்லர்ஸ் இதுதான் நான் கொண்ட அந்த பேட்டரி ஆஸ் சர்வீஸ்லேயும் எனக்கு ஃபீல் ஆனது. இப்போ இந்த காரை யாருக்கு அவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னுள்ளது வந்து ப்ரைமர்லி சிட்டியில் இருக்கிறவங்க. டயர் 1 சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக செட் ஆகும். ஆனால் அதுக்காக டயர் 2 டயர் 3 செட் ஆகான்னு நான் சொல்ல வரல. ஆனால் மெஜாரிட்டி அங்கே தான் ஈவிஸுக்கான அந்த ஸ்கோப்பை இவங்க இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ரியல் வேர்ல்டை பொறுத்தவரையில் இப்போ காமர் டிவியை வந்து பவரும் டார்க்கும் கம்மி தான், சின்ன பேட்டரி பேக் தான் இருக்கும். ஆனால் அது வந்து உனக்கு ஆவரேஜாக 150 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கும். நம்ம அதை பற்றி 180 வரை கொடுக்குது சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம 150ன்னு ஒரு பேசிக்காக சொல்லலாம். இப்போ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு 300 வரைக்கும் நெருங்கி கொடுக்கும். நம்ம லீகல் ஸ்பீட்ஸில் ஓட்டினோன்னா 270 to 300 நம்ம வைப்போமே. அப்படி பார்க்கும்போது அந்த பர்பஸ் அங்கே சர்வ் ஆகுது. இப்போ இந்த ப்ராடக்ட்லேயே வந்து என்னென்னா அவங்க சொல்லியிருக்கிற அடுத்த மிகப்பெரிய ஹைலைட் வந்து அந்த ஏரோ லான்ச் அதான் செகண்ட் இருக்குது. நம்ம வந்து கிளவுட் ஈவி பற்றி ஒரு கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதோட வீடியோ பார்த்தோன்னே அந்த சீட்டில் இருந்த அந்த ஸ்டிச்சிங்கை தான் நம்ம பார்த்தோம். பேட்டர்ன் டிஸ்கம்ஃபர்ட் ஏதாவது இருக்காண்ணா? அது பார்க்குறது இல்லை, ஒரு அப்படி ஃபீல் ஆகாது. இப்போ இந்த சோஃபால எல்லாம் ஒரு பட்டன் மாதிரி இருக்குல்ல, அது அந்த மாதிரி தான் இருந்தது சோஃபா. அதாவது லிட்ரலி காரோட சீட் வந்து ஒரு சோஃபா லைக் சீட்டிங். அதாவது நம்ம லேட்டஸ்ட் கார்ஸ் நிறைய நம்ம ரிவ்யூ பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணுவோம், காரோட சீட் வந்து ஸ்டிஃபாக இருக்குது, லாங் டிரைவ்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. ஆனால் சாஃப்ட் சீட்ஸ் வந்து ஷார்ட்டர் ட்ரிப்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ இது வந்து எப்படின்னா உனக்கு வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தானே ஒரு சைடு ஓடினாலும் ஓட்டுவாங்க. இதை சும்மா எடுத்துகிட்டு போய் வந்து லாங் ட்ரிப்ஸுக்கு இதை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அந்த ஒரு பாயிண்டில் கம்ப்ளீட்லி ஒரு லான்ச் லைக் சீட்ஸ். அதோட மெயின் விஷயமே செகண்ட் ரோ தான். செகண்ட் ரோ வந்து நீ இப்போ பார்த்தீங்கன்னா லிட்ரலி இப்போது நம்ம இந்த வெஹிக்கிள் கம்பீட் பண்ணக்கூடிய கேர்வு கூட தான் நம்ம இதை பேசணும். கேர்வுக்கு எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு அவங்க சொதப்பின ஒரு சின்ன ஏரியா வந்து சின்ன ஏரியா இல்லை, எல்லாம் சரியா நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நம்ம வந்து நான் வந்து அதையெல்லாம் விடுவோம், அது டிப்பிக்கல் டாடா திங்குன்னு நம்ம விடுவோம். ஃபோக்கஸில் இருந்த ஒரு இடத்துல யூஎஸ்பி இவ்வளோ லெங்தான ஒரு காருக்கு ப்ரைம் ஃபோக்கஸாக இருந்த ஒரு இடத்துல இது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தாலும் இது நம்ம பேசுகிறோம். ப்ராஸ்பெக்டிவ் பையர்ஸ் போய் எல்லாருமே பார்த்துட்டு நெகட்டிவ் சொன்னது இந்த செகண்ட் ரோ தான். இந்த இடத்துல இவங்க அந்த செகண்ட் ரோவை எவ்வளோ சர்ப்ளஸாக கொடுக்கணுமோ அவ்வளோ சர்ப்ளஸாக கொடுத்துருக்காங்க. அந்த பானிவிக்க விஷயமே அதில் தான் இருக்கு. இப்போ நீ வந்து பானிவியாக இருக்கிறதோட பேசிக்கே அதுதான். உனக்கு வந்து பிளாட்ஃபார்மை ஸ்ட்ரெச் பண்ணுற வீல் பேஸை ஸ்ட்ரெச் பண்ணும்போது இன்டீரியர் ரூமை எப்படி கொடுக்கணுன்றதுக்கு ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள். அதனால தான் முதல்ல சொன்னேன், வின்சர்லேருந்து தான் இந்த ஈவியோட அந்த ஒரு டைமுக்கான ஒரு பார்ட். நம்ம இப்போ வந்து பான் ஈவின்னு சொல்லக்கூடியதை வந்து பஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு டாட்டாக்கு நம்ம ரிவ்யூவில் பேசியிருந்தோம். ஏன்னா டாடா மோட்டார்ஸோட ஈவியோட அந்த பீரியட் வந்து இதில் இருந்து தான் நீங்கள் க்ரோ ஆகிறீங்க. ஏன்னா அதுதான் பான் ஈவி. இங்கே நீ செகண்ட் ரோ பாரு, அவ்வளோ ஃப்ளாட்டான ஒரு சீட்டு, 3 பேரை கம்ஃபர்டபுளாக உட்கார வைக்கலாம். 135 டிகிரிக்கு வந்து ரெக்லைன், சும்மா ஒரு ரெக்லைன் கிடையாது, அப்படி கம்ஃபர்டபுளாக ரெக்லைன் ஆகும். அதாவது பொதுவாக சில கார்ஸில் நீ பார்த்து நம்ம உட்காந்துருப்போம், இது ரெக்லைன் ஆகி நம்மளை இங்கே தள்ளி வெளியே கொண்டு வரும், கவனிச்சிருக்கா சில கார்ஸில். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, அப்படி கம்ஃபர்டபுளாக ரெக்லைன் ஆகுது. ஃப்ளாட்டான ஃப்ளோர், அவ்வளோ லெக் ரூம், 3 பேர் உட்காந்தாலும் லெக் ரூம் நல்லா இருக்குது. அப்போ அந்த ரியர் சீட்டை எவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று நாங்கள் இன்னும் ட்ரைவ் பண்ணலை, நம்ம பேசுகிறது எல்லாமே அந்த சஸ்பென்ஷனுக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது. ரைட் குவாலிட்டி ஹேண்ட்லிங் அது வந்து நமக்கு இப்போ தெரியாது. இதுக்கு அடுத்த ஹைலைட் வந்து அந்த வெஹிக்கிள் கொடுத்த என்ன சொல்கிறது ஃபீச்சர்ஸ். இப்போ என்ன சொல்கிறது, ஒரு எம்ஜி ஆஸ் அ பிராண்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே அறியப்பட்டதே ஃபீச்சர்ஸில் தான். இந்த செகண்ட் ஒரு கேட்சியான ஒரு விஷயமே ஒரு ஈவி மேனுஃபேக்சரர்ஸுக்கு வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இல்லைன்னா இன்றைக்கி ஈவின்னு இல்லை, இன்றைக்கி ஓரளவு நிறைய கார்ஸில் ஷிஃப்ட் பை ஒயர் டெக்னாலஜிலாம் வந்தாச்சு. நம்ம போன பாட்காஸ்ட்டில் இதை டச் பண்ணோன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? எவ்வளவு வேலை ஈஸி தெரியுமா? ஒரு கப்ளர் மட்டும்தான் வருது, ஒரு ஒயர் மட்டும்தான் வருது. இப்போது
இந்த இந்த ஏரியாவே உனக்கு விருப்பத்துக்கு ஆப்டிமைஸ் பண்ணலாம். அவங்க பண்ணியிருக்க ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அப்புறம் பிரிட்ஜ் டைப்பில் 2 ஸ்டெப்பில், அதாவது டபுள் டக்கர் பிரிட்ஜ் மாதிரி பெரிய ஒரு பாட்டில் ஹோல்டரு, சின்ன 2 பாட்டில் ஹோல்டரு, அதுக்கு கீழே ஒரு பெரிய ஸ்பேஸு, மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் கீழே, இங்கே ஒரு பெரிய ஆம்ரெஸ்ட்னு சொல்லி அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வேஸ்டே ஆகலை. இந்த கரெக்டாக இந்த ஐயானிக் 5 இந்த பிஎம்டபிள்யூக்கு அது ஐஎக்ஸ்ல அந்த கார்ஸ்ல பிஒய்டியில் உள்ள கார்ஸ்ல தான் இந்த அளவுக்கு அந்த வாக் த்ரூ மாதிரி இருந்த இது. இந்த பட்ஜெட் டிவிஸ் எதுலயுமே இந்த மாதிரி நம்ம அதான் பாயிண்ட். அந்த பட்ஜெட் டிவிஸ்ல நம்ம பார்க்கல. அதை வந்து சென்சிபிளா டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த 15.6 ஸ்க்ரீன் எல்லாம் எனக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு ஆப்பிள் கம்ப்யூட்டர் வந்து நம்ம பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. அது மிக்சட் ஒப்பீனியன்ஸ். நான் வந்து அதோட ஃபேன் கிடையாது. அது ஓப்பனாகவே நான் சொல்லேன், எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. டிவி சைஸில் இருந்தது. பழைய காலத்தில் நம்ம வீட்டில் இருந்த கலர் டிவியோட சைஸில் அங்கே இருந்தது. அது ஒரு வெளியிலேருந்து பார்த்தா ஒரு மானிட்டர் வச்சது மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டெல்லாம் இருக்குது பார்த்தியா. 8.5 டிரைவருக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கரெக்டாக இருந்தது. டேஷ்போர்ட் ஆனால் ரொம்ப பெருசு. ஏன்னா நீ அந்த ஃப்ரண்ட் அந்த விண்ட்ஸ்க்ரீன் அந்த ஸ்லோப்பில் இருந்து டோரோட இந்த போர்ஷன் வரைக்கும் டேஷ்போர்ட் இருக்குது. அது ஏன்னா அந்த ஃபயர் வாலுக்குள்ளே தான் இதோட மொத்த எலக்ட்ரானிக்ஸே எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஏர் கண்டிஷனிங் யூனிட் இருக்குது. ஃப்ரெண்டு பார்த்தோன்னா ரொம்ப சின்னது. நம்ம காம டிவி பார்த்த மாதிரியே ஒரு குட்டி, கொஞ்சம் பெருசு. அது ஒரு ஃபூட்டேஜ் டேனிட்ட இருந்தது. அது இதில் போட்டால் தெரியும். உள்ள மோட்டரு, அந்த கூலிங் சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது. வீடியோவில் நம்ம அதை மிஸ் பண்ணோம். நாங்கள் எடுத்தோம், வீடியோவில் அதை போட மிஸ் பண்ணோம். வேறு என்னது இருக்குது அதில்? வேற தான். எனக்கு இதுக்கு கர்வுக்கு என்ன இதாக தோணுச்சுன்னா, இப்போ கர்வல் டாட்டாக்கு எதை நம்ம பார்த்தா அந்த அவென்யா ஆகட்டும், அந்த சியரா ஆகட்டும், இப்போ ஈவிஸ்னாலே நம்ம பார்க்கும்போது எல்லா ஈவிஸும் பயங்கர ஸ்பேஸ். நம்ம இப்போ ப்ரீமியம் கார்ஸுக்கு வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்போம். அந்த சீட்டு திரும்ப இவங்களுக்கு அந்த இது லான்ச். ஆனால் டாட்டாக்கு நம்ம பார்த்தா அந்த சியரா அவென்யா அந்த கார்ஸில் தான் அந்த மாதிரி. அப்போ இவங்க இந்த பான் எலக்ட்ரிக்னு இப்போ இது சொல்லி அது உண்மையிலே அது அவங்க மிஸ் பண்ணாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ட். அது இவங்க அதுக்கு ரெடியாக தான் பண்ணி அவ்வளோ தெரியல எனக்கு. அது எனக்கு கர்வுக்கு டிசைன் எங்கேயுமே அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி. அதுக்கு ரீசனே அது கூப்பையானது தான். அல்டிமேட்லி ஒரு என்ஜினியர்கிட்ட போய் நீ வந்து சீம்ல அப்படி இறங்கி அப்படி ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் இறங்குன்னு சொல்லும்போது உனக்கு இங்கே ஹெட் ரூம்ல இருந்து சீட்டை உனக்கு அதுக்கப்புறம் பின்னாடி கொண்டே போக முடியாது. இப்போ நீ வந்து இந்த காருக்கு 600 லிட்டர் பூட் ஸ்பேஸ் உனக்கு காட்டுது. கர்வில் 500 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்கு. ஆனால் 500 லிட்டர் பூட் ஸ்பேஸ் யூஸ் ஆகாது. ஏன்னா ஸ்லோப். அது இந்த ஸ்லோப்பிங் ரூஃப் லைனால பேசஞ்சர் ஹெட் ரூமை ஹெட்டை சீட் அதுக்குள்ள இன்னும் திருப்பி எடுத்துகிட்டே வர முடியாது. இதுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம எங்கே எண்டில் இருந்தோம் நேற்றுக்கு நாங்கள் வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது டோருக்கு செகண்டரி ரியர் டோருக்கு பின்னாடி ஒரு குவார்டர் பேனல் இருக்குது. அது அந்த ஃபோட்டோ நீ பார்த்தா தெரியும். அந்த குவார்டர் பேனலில் பார்க்கும்போது தான் சீட்டோட ஹெட்ரஸ் தெரியுது. இப்போ சீட் எங்கே இருக்குன்னு பார்த்தியா, அந்த ஒரு அட்வான்டேஜ் அதில் இருக்குது. நம்ம வந்து முன்னாடி ஒரு தடவை இந்த எக்ஸ்பிளனேஷனை யார் நமக்கு சொல்லி தந்தது, ஒரு செடான் வரைக்கும் ஒரு எஸ்யூவி டிசைன் பண்ணும்போது வேலு சார் சொல்லும்போது, ஏன் நீங்கள் செடான்ஸ் பண்ணலைன்னு கேட்கும்போது இங்கே ஒரு பாக்ஸ் இங்கே ஒரு பாக்ஸ் நடுவில் இவ்வளோ இடத்துல பேசஞ்சர் வைக்கணும், இந்த பாக்ஸை தூக்கி நாங்கள் தூர போட்டுட்டோம், இந்த பாக்ஸை நாங்கள் வேறு ஸ்டைலில் எடுத்துட்டோம், அப்போ இவ்வளோ தூரம் உனக்கு பேசஞ்சர் உட்கார வைக்கணும்னு தான் இந்த கான்செப்ட். அது அப்படி ஒரு இன்னொன்று இதில் அந்த அண்டர்த்தை ஈவிஸுக்கு நெகட்டிவ்ஸே அந்த அண்டர்த்தை ஃப்ரண்டில் பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தை சப்போர்ட்டில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. அது பான் ஈவியோட நம்ம இதை தான் பேசிட்டு இருந்தோம். பான் ஈவியா இருக்கும். நம்ம முன்னாடி ரிவ்யூஸில் என்ன பேசுவோம்னா, நீங்கள் ஐஸோட ஒரு சேஸுக்கு மேலே இல்லை ஃப்ளோருக்கு மேலே நீங்கள் என்ன வைக்கிறீங்க, பேட்டரி பேக்கை வைக்கிறீங்க, அதில் தெர்மல் இன்சுலேஷன் இருக்குது, கூலிங் வாட்டர் இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஹைட் ஏறுது. அதனால தான் காலை நம்ம லிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது பான் ஈவியா ஆகும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதான் இது லிட்ரலியாக தான் இது. அடுத்து ஹெக்டர் காமெண்ட் கூட எல்லாமே வந்து எம்ஜின் அந்த பில்டு வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த தட் எஃபெக்ட் வெயிட்டு இது எப்படின்னா பில்டு வந்து நல்லா இருக்குது பார்த்துக்க. அதில் ஒரு நோட் பண்ணியிருக்கேன் பாரு, 70% ஹைஸ்டன் ஸ்டீலு, 18% ஹாட் ஃபார்ம்டு ஸ்டீல் இருக்குது, 35 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது பான் ஈவி தான். நீங்கள் அதோட இந்த ஃபோட்டோ உனக்கு ப்ரௌசரில் இருந்து பார்த்துக்கோ. அந்த கிராஸ் பம்பர்லாம் அதில் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை பார்க்கும்போது ஃப்ளாஷியாக தெரியும். பம்பர் வந்து 2 ஸ்டெப்பாக இருக்கிறதுனால வந்து பீமான் அதில் இருக்குது. அதுதான் அந்த கிராஷ் டிப், அந்த லோவஸ்ட் போர்ஷன் கிராஷ் டிப்பாக இருக்கும். அதாவது எண்டில் இருக்கிறது. அதுக்கு மேலே ஒரு கிராஸ் பீம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கிரம்பிள் ஸ்டோன்ஸ் தான். ஆனால் ஒன்று, இது உள்ள ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து போய் ஒரு வண்டியை சைடில் உரசணுன்னா ஹெட்லாம்ப் தான் உரசும். அது இதோட டிசைனில் இருக்கிறது. இப்போ லெஃப்ட் சைடு எங்கேயாவது உரசணும்னு வைப்போம், பம்பர் உரசாத ஹெட்லாம்ப் உரசும்.
ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் இருக்கும். சேஃப்டியில் இருந்த குறையுமே இல்லை. கார் வந்து நல்ல டட்டெல்லாம் இருந்தது, நல்ல ஃபீலாக தான் இருக்குது. நம்ம அந்த சின்ன காமெட்டே GSCV குளோபல் ஸ்மால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளாட்ஃபார்ம், அது வந்து அன்னைக்கு இதே மாதிரி கேஜை பிரித்து வச்சுருந்தாங்க. அது ரீசெண்டாக ஒரு கிராஷ் ஆன ஒரு ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க பற்றி, ஒரு சின்ன இம்பேக்ட், சின்ன மீடியம் இம்பேக்ட், அது நல்லா தான் கிராஷ் வாங்கியிருந்தது. நம்ம சிட்டிஸில் அது தான் இது குளோபல் கார்னால நம்ம வந்து ஒரு ஃப்ளாஷியான டிசைனோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பியூனி வெஹிக்கிள் எல்லாம் கிடையாது, ஒர்த்தியான வெஹிக்கிள் தான். அடுத்து அந்த கன்ஃபியூஷன்ஸுக்குள்ள வருவாங்க. பேட்ரி ஆஸ் எ சர்வீஸ். இப்போது நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேருக்கு தெரியும், இன்டர்நெட் ஆஸ் எ சர்வீஸ் தான் ஒரு காலகட்டத்தில் க்ளவுட் கம்ப்யூட்டிங் எல்லாம் வந்த போது. இப்போ நம்ம வந்து இன்டர்நெட்டோட சர்வீசஸை ரெண்டுக்கு எடுத்து நம்மளோட யூசர்ஸுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே, இப்போ ஒரு ஆப் பில்டு பண்ணுறோனாலும் எல்லாமே பேக்கில் இருக்குது. இன்டர்நெட் ஆஸ் எ சர்வீஸ் ஆன போது தான் இன்னைக்கு நம்ம பேசுகிற இந்த மீடியம், யூடியூப் ஆகட்டும், எவ்ரி திங் வந்து இவ்வளோ தூரம் க்ரோ ஆனதான் நான் பார்ப்பேன் பர்சனலி. இது நான் இதில் எக்ஸ்பர்ட் கிடையாது, இதுக்குள்ளே நிறைய கதை இருக்குது. நம்ம சிடிஸ்லேருந்து இதுக்கு வந்ததே ஒரு இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீ அதை பேச, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு லோக்கல் சிஸ்டமில் இல்லை லோக்கலாக நான் யூஸ் பண்ணுற ஒரு சர்வரை எனக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் நான் அங்கேயே வந்து விர்ச்சுவலாக ஒரு சிஸ்டமே உருவாக்க முடியும். அதே இன்டர்நெட், அதே ரேம் சைஸோட, அதே டிவைஸோட, ஹார்ட் டிஸ்கோட, அதே மதர் போர்டோட நான் ஈக்குவலண்டாக ஒரு சிஸ்டத்தை பில்டு பண்ணி நான் இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி நான் ஒரு விர்ச்சுவலான ஒரு சர்வீஸை என்னால் ரன் பண்ண முடியும். அதுதான் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் தேவை கிடையாது. இதை தான் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இன்டர்நெட் ஆஸ் எ சர்வீஸ் வேர்ல்டை வந்து ரேப்பிட் ஆக்கிச்சு. இன்னைக்கு அப்படி இருக்கிறதுனால தான் கோவிடுக்கு அப்புறம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகலாம், இந்த எல்லா ப்ராசஸும் இவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருக்குது. நீ என்ன பாயிண்ட் சொல்ல வந்த? அதான் இப்போ நம்ம இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், இந்த யூடியூப் ப்ரீமியம், இது நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி மூவி பார்ப்போம், அப்படி ஒரு விஷயம் நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். ஆனா இப்போ எல்லாருக்கிட்டையும் சப்ஸ்கிரிப்ஷன். ஆனா இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வந்ததே இதுக்கு மட்டும் நம்ம காசு கொடுக்குறோமான்னு உள்ளதுக்கு தான் யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த இன்டர்நெட்டையோ இல்லை இது மாதிரி ரிலேட்டட் சர்வீஸுக்கு எல்லாம் நம்ம காசு கட்டி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது லைஃப் ஸ்டைலுக்குள்ள வந்தாச்சு, சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளது வந்தாச்சு. இப்போ இந்த பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இனிஷியேட்டிவ். ஏன்னா இப்போ இந்த கதைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஈவிஸோட இல்லை ஈவி ஓனர்ஸோட இல்லை ஈவி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஹடில் இல்லை வந்து ஒரு பயம் என்னது, ஈவியோட ரீசேல் என்னது, ஈவியோட பேட்டரிக்கு யார் பொறுப்பு, ஈவியோட பேட்டரியை வந்து நான் திருப்பி ரீசைக்கிள் பண்ண முடியுமா, ஈவிக்கு வந்து சர்வீஸ் சார்ஜஸ் என்ன வரும், ஈவியை நான் வந்து எப்படி விற்கிறது, லாங் டேர்மில் உள்ள டவுட்ஸ், எல்லா டவுட்ஸும் இதில் எல்லாத்தையுமே இவங்க இதில் வந்து என்ன பண்ணாங்க, அட்ரஸ் பண்ணாங்க. இப்போ அதில் ஒரு இது இருக்கு பாரு, 333ன்னு சொல்லி ஷீல்டுன்னு ஒரு பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அன்லிமிட்டெட் வேரண்டி, கிலோமீட்டர் வேரண்டி. எதுக்கு? பேட்டரிக்கு. இண்டஸ்ட்ரி அதில் அந்த ஃபர்ஸ்ட் ஓனர் கதை நம்ம பேசணும். இண்டஸ்ட்ரியை ஒரு ஸ்டெப் மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதில் ஒரு கண்டிஷன் சப்ளை கூட இருக்குது. இது எல்லாமே முதல் ஓனருக்கு தான். முதல் ஓனருக்கு 3 வருஷம் கழிச்சு 60% ப்ரைஸில் நாங்கள் பைபேக் பண்ணுவோம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஓனருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈவியை விற்க முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு லேபர் சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் ஃப்ரீ. ஈவி பொறுத்தவரை ஆயில் எடுக்காது, ஆயில் ஃபில்டர் எடுக்காது, இது எதுவும் எடுக்காது. அதனால நமக்கு வேற கன்சியூமபிள்ஸும் பெருசாக இல்லை. ஓரளவுக்கு நல்லா ஓட்டி வச்சுருந்தோன்னா சஸ்பென்ஷன் சைடெலாம் பிரச்சனை வரலைன்னா நீ வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு அங்கே தான் இந்த பாயிண்டே இருக்குது. ஃப்ரீ பப்ளிக் சார்ஜிங், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த எங்கே சார்ஜ் பண்ணாலும் இந்த இடத்துல எங்கே தெரியுமா இவங்க கொண்டு கனெக்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டை மிஸ் பண்ண அவங்க கூப்பிட்டாங்க, நம்மளால் போக முடியலை. இவங்க பாரத்.ஈவின்னு சொல்லி ஒரு மீட்டப் பண்ணாங்க போன மாதம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போயிருந்தாங்க. அதில் ஹப்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவிபீடியான்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதில் இவங்க என்ன மீன் பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்களோட அந்த ஹப்னு சொல்லக்கூடிய ஆப்பை நம்ம வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆப்பை எடுத்துகிட்டு வராங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தது, நம்ம ஈவியில் சார்ஜ் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை எடுத்துருப்போம். அந்த ஆப்புக்கு நம்ம வந்து வேலெட்டுக்குள்ளே காசு போடுவோம். 10 சார்ஜர்னா 10 ஆப் டவுன்லோட். என் ஃபோனில் என்கிட்ட ஈவியில் இதுக்குள்ளே 3 ஆப் இருக்குது. ஆமாம், அதுதான் இந்த 3 இதுக்குள்ளே இருக்குது. இது சென்ட்ரலைஸ்ட் ஒரு ஆப். இந்த ஒரு ஆப்புக்குள்ளே நீ வந்து உன்னோட வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் ஏறிடுமா, அப்போ உன்னோட வெஹிக்கிள்ஸோட இது எல்லாமே டெலிமேட்டிக்ஸ் தானே, நீ வேற எதுவுமே கிடையாது. அதாவது இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஈவின்னு சொல்லக்கூடியது ஒரு மொபைல் ஃபோன் தான்.
ஒரு மொபைல் ஃபோன் வந்து நமக்கு தந்திருக்கிற சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் அதாவது இந்த மேனுஃபேக்சரருக்கும் இந்த லாகின்னுக்கும் நம்மளை எப்படி மானிட்டர் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஈவியும் ஒரு மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா எல்லாமே இன்டர்நெட்டில் கனெக்டடாக இருக்குது. அப்போ உன்னோட வெஹிக்கிளோட ஓடோமீட்டர் கனெக்டட் ஆகும், உன்னோட வெஹிக்கிளோட எல்லா டேட்டாவும் இதுக்குள்ளே கனெக்டடாக இருக்குது. அப்போ சர்வீஸ் ரிலேட்டட் அதுக்குள்ளே போயிடும். சார்ஜிங் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் உள்ள மெஜாரிட்டி ஆஃப் சார்ஜர்ஸ் எல்லாரையுமே சிங்க் பண்ணி இதெல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேருந்தே போயிடும். நீ வந்து உன்னோட பேமெண்ட்டை இதுக்குள்ளே போட முடியும். அங்கே தான் அந்த 3.5 rupees per கிலோமீட்டர்னு சொல்லக்கூடிய பேட்டரியோட வாடகையும் இவங்க இதுக்குள்ளே லிங்க் பண்ணியிருக்காங்க. அதாவது காரோட ப்ரைஸ் தான் 9,99,000 ரூபா. பேட்டரியோட ப்ரைஸை இப்போ அவங்க நம்மகிட்ட இனிஷியலி வாங்காமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ சொல்லுவாங்க பேட்டரிக்கு ப்ரைஸே வாங்காமல் என்ன பண்ணாங்க, பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்லி பேட்டரிக்கு நாங்கள் வந்து ஒரு தனி இஎம்ஐயா இல்லை ஒரு தனி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேக்காக வச்சுருக்கோம். ஆனால் அதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணால் போதும். இன்னொன்று இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். இப்போ நம்ம காருக்கு இஎம்ஐ தனியாக தான் கட்டும், பேட்டரிக்கு அது தனியாக கட்டும். இதில் வந்து டேனி வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தேல, 1,500 ரூபா முதல்ல நம்ம 1,500 கிலோமீட்டர் 1,500 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீபெய்ட் பண்ணணும். அடுத்து உள்ளது அவங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ இதில் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இது எப்படி ப்ராக்டிக்கலி வயபிள் ஆகும்னு சொல்லி. நான் என்ன தெரியுமா மீன் பண்ணேன், இது வந்து ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள், நான் தான் ஒரு காமர் டிவி வாங்குறேன்னா, காமர் டிவின்னு வருது, வின்சர் ஈவி வாங்குறேன்னா, என்னோட யூஸ் வந்து ஒரு மாதம் 1000 கிலோமீட்டர்னா எனக்கு எவ்வளோ ரூபா செலவாகணும், 3,500 ரூபா செலவாகணும். இதை நான் ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டால் இப்போ நம்மகிட்ட ஆன்சர் இல்லை. ஏன்னா இப்போ அதோட கதையை அவங்க இன்னும் ஓப்பனாக சொல்லலை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நேற்றைக்குள்ள லாஞ்சில் நாங்கள் எப்படி ஒரு ப்ரப்போசலை கன்சியூமருக்கு கொடுத்துருக்கோன்னு பேசினாங்க, ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி பேசியாச்சு. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பார்க்குறோம், இது ஒரு கன்சியூமர் எண்டில் உள்ள ஒரு அப்ரோச்சாக தான் பார்க்குறோம். ஆனால் இதுக்குள்ளே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே போய் பார்த்தோன்னா இதில் நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது. இப்போ நான் இது எப்படி தெரியுமா, இவங்க அங்கே அனௌன்ஸ் பண்ணும்போதே நான் பார்த்துட்டு இருந்தேன், இந்த மேனுஃபேக்சரர் இருக்காங்கல்ல எம்ஜிஎஸ் பிராண்ட், இவங்க நமக்கு அந்த பேட்டரியை ஃப்ரீயாக எல்லாம் தரமாட்டாங்க. இவங்க என்ன தெரியுமா பிளான் பண்ணுவாங்க, இதுக்கு நிறைய ஃபினான்ஸ் பார்ட்னர்ஸ் இவங்களுக்கு தேவை. அந்த ஃபினான்ஸ் பார்ட்னர்ஸை உள்ளே இழுக்கிறதுக்கான இல்லை ஃபினான்ஸ் பார்ட்னர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு புதிய ப்ரொப்போசல் தான் இது. இப்போ நீ வந்து ஒரு லோனு இஎம்ஐ இதெல்லாம் குளோபலி இவால்வ் ஆகி பல கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஹோம் அப்ளையன்ஸ் வாங்குகிற லெவலுக்கு வந்தாச்சு. இது அதை விடைக்கும் அமேசானில் வாங்குகிற ஒரு பொருளுக்கே 3 இஎம்ஐ கட்டுற லெவலுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி பேட்டரியை ஒரு ஸ்கீமில் நான் கொடுக்குறேன்னா அதுக்கான ஃபண்டிங் கம்பெனி இதுக்குள்ளே வரும். நிறைய ஃபினான்ஸ் பிரான்ச் என்கரேஜ் பண்ணியிருக்கா. இப்போ ஃபர்ஸ்டே நம்ம இவ்வளோ காஸ்ட் பே பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனால் அதை பற்றி அவங்க பேசல, தெரியல. அவங்க அந்த ஃபைனான்ஸ் பார்ட்னர்ஸை பற்றி தான் லாஞ்சில். இப்போ அதில் ஒரு 10 ஃபைனான்ஸ் பார்ட்னர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா, இப்போ எனக்கு அதில் ஒரு ஃபைனான்ஸ் பார்ட்னர் எனக்கான இதை தருவாங்க, ஸ்கீமுக்கு இதாகும். அப்போ எனக்கு வந்து என்னோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் அவருக்கு பே பண்ணுறது மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் வாங்கும்போது ஒரு பிராண்ட் வந்து அந்த ஷாப்புக்கு அந்த முதல் பைசாவை கொடுக்குறது மாதிரி இவங்களுக்கு முதல்ல கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான், சிம்பிள். இது வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு விஷயம் கிடையாது. பேட்டரிக்கு காஸ்ட்டை அந்த ஃபைனான்ஸ் பார்ட்னர் வந்து எம்ஜிக்கு கொடுத்துருவாங்க. இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், நேற்றுக்கு நடந்தது. இது ஃபைனல் கிடையாது, இதுதான். ஆனால் இதில் கன்சியூமருக்கு எந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் இங்கே இன்னைக்கு யாருமே வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே போய் மாட்ட முடியாது. இப்போ ஒரு விஷயம் பண்ணுவோன்னா அவங்க இவ்வளோ தூரம் யோசிச்சிருக்கணும். இல்லை இப்போ ஈவிஸுக்கு என்னது, ப்ரைஸை குறைக்கணும்னா ஒரே வழி பேட்டரியோட ப்ரைஸை குறைக்கணும். பேட்டரியோட ப்ரைஸை குறைக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா நம்ம சைனாவில் இருந்து தான் பேட்டரி எடுத்துகிட்டு வரோம். இந்தியாவில் விற்கிற எந்த ஈவி ஆனாலும் மோட்டரும் பேட்டரியும் அதுக்கான பேட்டரி மேனேஜ்மெண்ட் சர்க்கியூட்ரியும் எல்லாம் சைனாவிலேருந்து தான் வருது. அப்போ அந்த பேட்டரியோட ப்ரைஸை மட்டும் இவங்க இப்போதைக்கு டெலீட் பண்ணிவிட்டு அதை உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு வாடகையாக வாங்குகிறோம், அவ்வளோதான். ஆனால் அதில் பார்க்க வேண்டிய விஷயம், இது வந்து பேட்டரிக்கு மட்டும் சார்ஜிங்கும் சர்வீஸும் எக்ஸ்ட்ரா. அவங்க கணக்குப்படி என்ன சொன்னாங்கன்னா, சார்ஜிங்கு நீங்கள் ஒரு 1.25 ரூபா போடுங்க, 1 ரூபி. அப்படி பார்த்தாலும் ஒரு வருஷம் ஃப்ரீ சார்ஜிங். வீட்டில் நம்ம சார்ஜ் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி 5 kWh ஒரு சோலார் போட்டோன்னா அது அதில் ஃப்ரீ. சர்வீஸிங்கு ஒரு 25 காசு சொன்னாங்க. சரி, நம்ம ஒரு 50 காசு போட்டாலும் ஒரு ஐஸ் வெஹிக்கிளுக்கும் ஈவிக்குமான கேப்பை நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னு தான் இதோட கதையை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இதுதான் ஈவியோட ஒரு ஃபியூச்சரை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு இனிஷியேட்டிவ்.
என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இவ்வளோ நாளைக்கு ஈவி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நமக்கு ஒரு கிரீன் சிக்னல் காட்ட முடியாது இருந்தது அப்கீப்பிங் தான். அப்கீப்பிங்னுள்ள ஈவி வந்து எங்கேயுமே கனெக்ட் ஆகுது. அது வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் செட் ஆயிடுது. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ இதுக்கு வந்து இப்போ இந்த இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம செல் பண்ணலன்னாலும் ஃபர்ஸ்ட் ஓனர் வச்சிருந்தா லைஃப் டைம் வாரண்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. மற்ற ஈவிஸ் வச்சிருக்கவங்களுக்கு இப்போவும் அதான். இப்போ திடீர்னு லாங் டேர்மில் வைக்கணும், அவங்களுக்கு 8 வருஷத்துல பேட்டரி போகுது, அவங்க அந்த காஸ்ட்டை பேர் பண்ணி தானே ஆகணும். இங்கே அந்த பிரச்சனை. இன்னொன்று அவங்க இன்னொரு என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த பேட்டரிக்கு ஒரு லைஃப் கொடுக்கறதுக்காக அதை லோவர் வாட்டேஜ் இருக்கக்கூடிய ஏதாவது பொருளுக்கு இதை மாற்றுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே ஜேஎஸ்டபிள்யூ. நம்ம அன்னைக்கு ஒரு இது பேசணும் தெரியுமா, ஜேஎஸ்டபிள்யூ ஒரு பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து அதெல்லாம் இதுக்குள்ள கனெக்டட் ஆகும். ஆக்சுவலி இந்த பிளான் வந்து கரெக்டாக தான் இவங்க கோரிலேட் பண்ணியிருக்காங்க. அது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அது அவங்க சோஷியல் அந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்ஸ் சிஎஸ்ஆர்ல அது அங்கே உள்ள இறங்கி போயிடும். இன்னொன்று இப்போ ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜின்னு ஆயாச்சு. ஜேஎஸ்டபிள்யூ நம்ம யார் இதில் பேசுனது ப்ரெஸ் மீட்டில்? ஜேஎஸ்டபிள்யூ பிராண்டோட ஃபேஸான மிஸ்டர் பார்த் ஜிண்டால் தான் பேசுனது. அவர் மிஸ்டர் ராஜேஷ் சாபா வந்து செகண்டரியாக தான் நின்றுட்டு இருந்தார். இனி இதை சைனீஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் சைனா ப்ராடக்டை ரீபேட்ச் பண்ணுறாங்க. அதை நம்ம பேசி தான் ஆகணும், அதில் தப்பே கிடையாது. ஆனால் அடுத்து இன்னொரு இது, இப்போ நம்ம சேனல் மட்டும் கிடையாது, எல்லா சேனலோட ரிவ்யூஸுக்கும் கீழே கமெண்ட்ஸ் நம்ம ரீட் பண்ணலாம். கமெண்ட்ஸ் ரீட் பண்ணப்போ அதில் நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் கமெண்ட், அது என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேனல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கேட்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி புதுசாக இருக்கும். அப்போ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இது வந்து எப்படி இதாகும் அப்படின்னு. ஆக்சுவலி அது நம்ம வீடியோஸ்லேயும் கமெண்ட்ஸ் வீடியோஸ்லாம் இந்த கான்செப்ட் அவங்க டிரைவ் பண்ணும்போதே என்னோட மைண்ட் செட்டில் வந்து இந்த ப்ராடக்டை வந்து பேஷ் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டே இதுதான் உள்ளது. நானும் டேனிங் கிட்ட இருந்து பேசினேன், ஒரு இதுதான் கன்ஃபியூசிங் பார்ட்டுன்னு சொல்லி. அது இந்த கமெண்ட்ஸ் போட்டவங்க யாரும் இதோட டார்கெட் ஆடியன்ஸ் கிடையாது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் இதுக்குள்ளே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பெங்களூரில் இருக்கிற ஒரு ஐடி பர்சன் இருந்துச்சுக்கோ, சென்னையும் எக்ஸாம்பிள், பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூரில் இருக்கிற பர்சன் தான் சிட்டிஸ். அவங்க லைஃப் ஸ்டைலில் இந்த லீஸு, இந்த சப்ஸ்கிரிப்ஷன், இந்த ரெண்டல், இது பார்ட்லேயே இருக்கும். இப்போ ஒரு கார் ஒரு கம்பெனியில் அவங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வேல்யூவை வந்து ஒரு 15 லட்சம், 18 லட்சம், 8 லட்சத்துக்கு லீஸ் ப்ரோக்ராமில் வாங்க முடியும். 4 வருஷம் சம்பளத்திலிருந்து இஎம்ஐ போகும். இன்சூரன்ஸையும் ரோட் டேக்ஸையும் கம்பெனி வந்து டேக்ஸ் அட்வான்டேஜுக்காக கம்பெனி பார்த்துக்கிடும். 4வது வருஷம் கழிச்சு நீ எய்தர் அந்த காரை வந்து கையில் எடுத்துக்கலாம், இல்லாட்டி விற்கலாம், திருப்பி ஒரு கார் வாங்கலாம். இப்போ இதெல்லாம் அவங்க லைஃப் ஸ்டைலில் இருக்கிற விஷயம்தான். நார்மலாக இப்போ அவங்க நார்மல் கார்ஸே வாங்கிட்டு தான் இருக்கு, அப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று டெவலப் நேஷன்ஸில் பார்த்தோம்னா இந்த லீஸ்ன்னு சொல்லக்கூடியது வெரி வெரி காமன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சென்னையில் ஒரு ஓஇ மேனுஃபேக்சர் இருக்காங்கன்னு வைப்போம். அந்த ஓஇ மேனுஃபேக்சருக்கு ஒரு 10 பஸ் வந்து ஸ்டாஃபை கொண்டு விட்டு கூட்டிகிட்டு இருக்குன்னா அந்த 10 பஸ்ஸும் லீஸ்டாக தான் இருக்கு. யாருமே அதுக்காக ஒரு 10 பஸ்ஸை வாங்கி அதுக்கு ஒரு 12 டிரைவரை போட்டு 2 பேரை ரிசர்வாக வச்சு அதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை பார்த்து இந்த தலைவலிக்கே போக மாட்டாங்க. பெர் கிலோமீட்டருக்கு இவ்வளோ ரூபா வண்டியை கொடுத்துற தான். இந்த கான்செப்டுக்குள்ள உலகம் இவால்வ் ஆகி வந்தாச்சு. கார்ஸில் ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் இப்போ இதுதான் வந்திருக்கு. இதனால தான் நமக்கு இந்த பிரச்சனை இல்லை. நம்ம இது கார்ஸில் இது வரைக்கும் இதை பார்க்காதனால நமக்கு அக்செப்ட் பண்ண. அதனால தான் நான் வந்து 2019 நடந்த மாதிரி 24 இது வந்து ஒரு ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இனி இருக்கக்கூடிய எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் டாட்டாவாகலாம், மஹேந்திரா ஆகலாம், இல்லை இனி சுசுகி EVX இப்போ 25 லான்ச் பண்ணுது, டொயோட்டா வருவாங்க, ஹிண்டே வருவாங்க, இவங்க எல்லாரும் ஈவியை லான்ச் பண்ணாலும் இதை பெஞ்ச் மார்க் பண்ணி தான் இனிமேல் லான்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க தர்றாங்க, ஏன் நீங்கள் தரல நீங்கள் கேட்பீங்கல்ல. அங்கே லைஃப் டைம் பேட்டரி வாரண்டி தர்றாங்க, நீங்கள் எங்கேயே தரல. இந்த இடம் இண்டஸ்ட்ரியை மாற்றி விட்டுச்சு. அப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கும் ஃபஸ்ட் டைமாக நமக்கு காமன் ஆடியன்ஸுக்கு இருக்குதுன்னா ஆல்ரெடி இவங்க டார்கெட் பண்ணுற பீப்புள் இதுக்கு ஃபெமிலியர் ஆனவங்க. எனக்கு அது ஒரு நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. அவங்க இது வந்து பெட்டராக பார்ப்பாங்க, அவங்களுக்கு இது வந்து தொல்லை இல்லாமல் இருக்கும். இல்லை அது எப்படி பார்த்தாலும் இப்போ நமக்கு 10 லேக்குக்கு ஒரு 25 லேக்ஸு காருக்கு உள்ள விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கு. எக்ஸ்ட்ரா நம்ம ஓட்டியதுக்கு ஏற்றது மாதிரி ஒரு காஸ்ட்டு கொடுக்க. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்க மாசத்துக்கு ஒரு இவ்வளோ ரூபா, நீங்கள் எனக்கு 15,000 ரூபா மாசத்துக்கு நீங்கள் ஓட்டுனால ஓட்டாட்டியும் தந்தாகணும்னு சொன்னால் இதில் பிரச்சனை இருக்கு. ஒரு ஐஸ் கார் வாங்கிட்டு ஃபியூல் இல்லை அவ்வளோதான். இல்லை இப்போ ஐஸ் கார்ஸ் லாஞ்சுக்கு எல்லா லாஞ்சுக்கும் இவங்க ஒரு
சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் மாதிரி ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதில் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. அதை பார்க்கும்போது அது காஸ்ட்லியாக தெரியும். அதுக்கு இது லாபம். அதுக்கு கார் வந்து உனக்கு அதுக்கு பேசாமல் நம்ம இஎம்ஐ கட்டிட்டு போகலான்னு தோணும். நான் இதில் சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இதில் உள்ள கதையே இப்போ வந்து மாதம் 10,000 ரூபாவோ 15,000 ரூபாவோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு பேட்டரி வாடகையாக தரணும்னு சொல்லியிருந்தா இது தப்பு. இதில் கன்சியூமருக்கு அட்வான்டேஜ் இருக்குது, அவங்களோட யூசேஜுக்கு. அங்கே தான் இந்த இவி ஹப் ஆப் வருது. நம்ம 1 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறோமா 100 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு தெரியும். அதுக்கான சார்ஜை நம்ம கொடுத்தா போதும், அவ்வளோதான். சிம்பிள். அதாவது ஒரு புதிய கான்செப்டை கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் ஃபஸ்ட் நமக்கு இருக்கும். எல்லாமே அப்படி தானே, நம்ம எதை அப்ரோச் பண்ணாலும் அப்படி தானே இருக்கும். அப்படி தானே இவால்வ் ஆக முடியும். ஆனால் இது வந்து ஈவிஸோட ஃபியூச்சருக்கு ஒரு ரோடை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. இல்லை, ஈவிஸ்னாலே வேண்டான்னு இருந்த ஒரு இடத்துல இது வந்து ஒரு பெரிய ஓப்பனிங். கண்டிப்பாக மின்சாரம் இது வந்து எம்ஜிக்கின் 2.0ன்னு சொல்லியிருக்காங்க, இந்தியன் ஈவிக்கின் 2.0. இல்லை 2.0 3.0 இருக்கலாம், ஆனால் ஒரு 0.0. இல்லை, ஃபஸ்ட்டு அந்த ஹெக்டருக்கு முன்னாடி பின்னாடி கதையில் ஹெக்டரை கொண்டு வந்துட்டு மற்றவங்க எல்லாரும் வந்து அந்த இடத்த எடுத்துட்டு போயிட்டா, இவங்க பெருசா அதை கேபிட்டலைஸ் பண்ண விடல. அதுலயும் ஒரு கண்டென்ட் அது அப்படி சொல்லலாம். அது உண்மை ஃபேக்ட். இவங்களை வந்து கேபிட்டலைஸ் பண்ண விடல, முடியல, இல்ல விடல. இதையாவது அவங்க கரெக்டா பண்ணுவாங்கன்னு. ஏன்னா லோக்கல் பார்ட்னர் தானே, ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லா இந்தியன் ஆர்ம் தானே பார்த்து. அவங்கள்ட்ட அந்த ஒரு ஃபயரோட தான் இருக்கு. ஒன்று கூட அந்த ஃபயர் ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னா எவ்ரி 3 to 6 months ஒரு கார் கொண்டு வருவோம். மெயினாக ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த ப்ரெசன்டேஷன்லேயே எனக்கு ஹாப்பியாக இருந்தேன்னு தெரியுமா. நான் எப்போவுமே இண்டஸ்ட்ரியை பார்க்குற ஒரு விதம் வந்து ஈவிஸ் ஓகே இருக்கட்டும், மற்ற வெஹிக்கிள்ஸ் எங்கே நியூ எனர்ஜி வெஹிக்கிள்ஸ்னு சொல்லக்கூடியது ஈவிஸ் மட்டும் கிடையாது. உனக்கு ஹைபிரிட்ஸ் வரணும், பிளக்இன் ஹைபிரிட்ஸ் வரணும், இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஹைபிரிட்ஸ் வருது, பிளக்இன் ஹைபிரிட்ஸ் வருது, ஈவிஸ் வருது. அப்போ உனக்கு ஐஸ் இருக்கும், ஹைபிரிட்ஸ் இருக்கும், பிளக்இன் ஹைபிரிட்ஸ் இருக்கும், ஈவிஸ் இருக்கும். என்ன பேலன்ஸ் பார்த்தியா? அந்த அப்படிதான் மார்க்கெட் பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்மளும் ஒரு கார் ரிவ்யூ பண்ணும்போது நமக்கு நம்ம ஒரு பிளக்இன் ஹைபிரிட் ஓட்டுறோம், நம்ம ஒரு ஹைபிரிட் ஓட்டுறோம், நம்ம ஒரு ஈவி ஓட்டுறோம், ஒரு ஐஸ் ஓட்டுறோம். என்ன ஐஸை பற்றி பேசும்போது இன்னைக்கு வந்து ஸ்விஃப்டோட சிஎன்ஜி அதை பார்த்து இன்னைக்கு 32 கிலோமீட்டர் ஃபியூலை கிடைக்கும். நம்ம அந்த ஸ்டைல்லையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டைலையும் ரிவ்யூ பண்ணுவோம். இங்கே வந்து ஈவியில் இன்னொரு ஸ்டைலில் ரிவ்யூ பண்ணுவோம். இது ஒன்றுமே இல்லாமல் இடையில இந்த ரெண்டு இல்லாத ஒரு மிஸ்ஸு. இவங்களுக்கு இன்னைக்கு JSW உள்ள வந்ததில் இவங்களால இதை கொண்டு வர முடியும். டேனி சொன்ன அந்த ஃபயர் வந்து இந்த ப்ரெசன்டேஷன்ல இருந்து ஒரு ப்ரெசன்டேஷனே ஜாலியாக தான். இன்னொன்று ப்ரெசன்டேஷன் நீ பார்த்தேன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெசன்டேஷன்ஸுக்கு வந்து ஒரு ஃபீமேல் ஒரு ஆங்கர் இருப்பாங்க. இவங்க அது ஒன்றும் இல்லை, டைரக்டாகவே ராஜி சாவா வந்தாச்சு, கதையை சொல்லியாச்சு. இன்னைக்கு நான் கூடுதல் பேசலை, நான் இன்னொருத்தர் மிஸ்டர் பிஜு இருக்காருன்னு ஒரு கேரளைட் ஒருத்தரை கூட்டியாச்சு. அவர் இவங்க அந்த ஹப்பில் என்ன பண்ணாங்கன்னு கதையை எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் ஒரு சிக் ஒருத்தர் வந்தார், மொத்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த பார்த் ஜிண்டால் வந்தார், இந்த பேட்டரி ஆஸ் சர்வீஸை வந்து நாங்கள் எப்படி கொண்டு வரோம், ஃபியூச்சர் ஆஃப் இதை சொன்னாங்க, ப்ரைஸை சொன்னாங்க. மொத்த உண்மையிலேயே ப்ரைஸை வந்து மைக்கில் வந்து அவர் கேட்குறாரு, இதுக்கு என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் 13.99 சொன்னேன். டேனி ஆமாம் ஆசை தான் சொல்லிட்டு இருந்தான். 13.99. அப்போ நான் சரி வேண்டாம், உனக்கு எனக்கு வேண்டாம், 15.99 நம்ம கேட்போம். நாங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்க்ரீனில் 9.99. உண்மையிலே நான் இப்படி இருந்தேன். எனக்கு லெஃப்ட்ல இருந்தவர் யாருன்னே தெரியாது, ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். அந்த ஆளு நாடியில கை வச்சுட்டு என்ன வச்சிருக்கு, என்னது இதுன்னு இல்லை, மொத்த ஏரியாவும் ஒரு கரகோசம் மொத்தத்தில் வந்து ஒரு இது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு சேஞ்ச். எல்லா மேனுஃபேக்சரர்ஸ் அதில் எனக்கு தெரிஞ்சு இதில் பயங்கரமாக இனி வந்து யோசிக்கிறது. இன்றைக்கெல்லாம் யாரெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, மகேந்திரா டீம் எல்லாம் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. கிளியராக இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு ஈவின்னு வரும்போது நம்ம ப்ராடக்ட்டுக்கு அதே அளவு இந்த சர்வீசஸில் ஈகோ சிஸ்டத்தை பில்ட் பண்ணும். சாஃப்ட்வேர் சைடு இந்த ஆப்பு இதில் தான் மொத்த கதையும் இருக்குது. அந்த ஆப் எல்லாம் இவங்க கண்ட்ரோலில் இப்போ இருக்குது, அதான் ஒரு அட்வான்டேஜ். 8000 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இனி அது கூடும். 7000 ட்ரிப் அந்த ஆப்புக்குள்ளே இது வரைக்கும் போட்டாச்சு. அப்போ கனெக்ட் ஆகிடும். அதுக்காக நான் இப்போ இதில் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லணும். இது வரைக்கும் நாங்கள் தெரிஞ்ச டேட்டாவை சொல்லியிருக்கோம். இதில் சேஞ்சஸ் வரும், ஏன்னா இது இவால்வ் ஆகும். இனி ஃபர்ஸ்ட் பீட்டா வெர்ஷன் இது கன்சியூமர்கிட்ட போகும்போது இது கன்சியூமரோட டேக் எப்படி இருக்குது. டேனி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம அட்வான்ஸாக 1 லட்ச ரூபாய் கட்ட சொன்னாலாம் சொல்ல மாட்டாங்க. அது நம்ம இஎம்ஐலே நம்ம போய் வந்து இஎம்ஐயை பார்த்தேன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்போ நான் வந்து ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ எடுக்கிறேன், அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து 10 லட்ச ரூபாவை நான் வந்து ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டுறேன்னா
நான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 12 மாதம் கட்டுவேன் இல்லை 12-13 மாதம் அதெல்லாம் ஏன் தெரியுமா அந்த 2 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் ஆகும் உனக்கு அசல் அப்படி நிற்கும் நீ கொண்டு போய் நான் வந்து இவ்வளோ கட்டியாச்சு மிச்சத்தை கட்டுறேன்னு சொன்னால் அசலை திருப்பி கேட்பாங்க அதனால தான் அவங்க டெக்னிக்காக என்ன வச்சுருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு கட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க இங்கே அதே தான் இதுலேயும் வரும் இப்போ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வந்து சும்மா பைசாவை தர முடியும் ரன் பண்ணாண்டாமா அதுக்கு பின்னாடி எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ எக்கோசிஸ்டம் இருக்குது சேலரிஸ் இருக்குது இல்லை இன்னொன்று நிறைய பேர் இப்படி சொல்லியிருந்தா அப்படின்னா ஐஸ் வெஹிக்கிள்ஸுக்கும் இதுக்கும் கால்குலேட் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை உண்மையிலே இல்லை நான் என்ன சொல்லேன்னா ஐஸ் வெஹிக்கிள்ஸுக்கு இதுக்கு கால்குலேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு மீன் பண்ணுறாங்கன்னா அதுதான் அவங்களுக்கும் தேவை ஏன்னா அந்த 2 கேப்பையும் குறைக்கணும்னு தானே அவங்க நினைச்சிருக்காங்க டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆப்வியஸ்லி ஏன்னா இவங்க 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்னு கால்குலேட் பண்ணி இப்போ ஒரு காரும் 10-12க்கு மேல தரல மாருதியை தவிர நம்ம அது பெட்ரோல்ஸ்ல பெட்ரோல் டீசல் இல்லை ஆப்வியஸ்லி ஆமா எந்த வண்டி வந்து சும்மா பிளாட்டா 15 கொடுக்குது அதுல இதுக்கு டபுள் தான் நமக்கு ஸ்பெண்ட் ஆகும் எப்படி பார்த்தா ஃபியூயல் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ஈவிஸ் என்றைக்குமே ப்ராஃபிட்டபிள் தான் அதுலேயும் நம்ம செல்ஃப் சார்ஜிங்காக பண்ணுறோன்னா அதில் நஷ்டமே கிடையாது ஒரு 5 கிலோ அதான் நான் தெளிவாக சொன்னேன் ஒரு 5 கிலோவாட்டோட ஒரு சோலார் வீட்டில் போட்டோன்னா என்ன லாபம் தெரியுமா உனக்கு எக்ஸ்பென்ஸே கிடையாது அந்த இதுக்கு யூனிட் சார்ஜ் ஓகே சார் அவ்வளோதான் வின்சர் இவ்வளோதான் நினைக்கிறேன் இனி நம்ம டிரைவ் பண்ணணும் என்னைக்கு டிரைவ் ரிவ்யூ எப்போன்னு சொல்லி அவங்க சொல்லலை இன்னொன்று அந்த இதில் நிறைய விஷயங்கள் ஆக்சசரிஸ் அதை பற்றி நம்ம அது வந்து என்னன்னா அதில் பார்க்குற நிறைய அந்த சைடு பீடிங் ஆகலாம் ஏகப்பட்ட ஆக்சசரிஸ் அது ஏன்னா இந்த 9.99க்கெல்லாம் அது வராது இன்னொன்று இது ஒரே வேரியண்ட் தானே இல்லைன்னா 3 வேரியண்ட் இருக்கு இது ஃபர்ஸ்ட் வேரியண்ட் தான் இது நேற்றுக்கு நீ அதை ஃபோட்டோ எடுத்த அந்த 3 எடுத்தில்ல 3 வேரியண்ட் ஸ்க்ரீனில் எடுத்துருந்தேன் நான் உன்ட்ட எடுக்க சொன்னேன் எடுத்திருப்பேன் 3 வேரியண்ட் இருக்கு அதுக்கு ப்ரைஸ் ஒன்றும் தரலன்னு நினைக்கிறேன் ப்ரைஸ் தரல வேரியன்ட் மட்டும் தான் தந்திருக்காங்க ஆல்கசார் ஆக்சுவலி இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு 2 லான்ச்சஸ் ஆல்கசார் வந்து எனக்கு ரொம்ப ஹைப் இல்லாமல் இருந்த காரணம் என்னன்னா ஆல்ரெடி ஆல்கசாரை நான் பார்த்தேன் இல்லை இனி ஆல்கசாரில் என்ன பண்ண முடியும் இல்லை ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தோம்ல ஃபேக்ட்ரிக்கு போய் வந்து ஆல்கசாரை பார்த்ததுனால நமக்கு வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே போனோம் ஆனால் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து நமக்குள்ளே சுற்றி போச்சு அந்த ஃபேக்ட்ஸை நம்ம மோட்டோ ஃபேன் கூட ஷேர் பண்ணோம் இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஹியூண்டையோட போர்ட்ஃபோலியோவில் 67% வந்து எஸ்யூவிஸ் சேல்ஸ் ட்ரைவ் பண்ணுறது 8 எஸ்யூவிஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா போன பாட்காஸ்ட்டில் வந்து உண்மையில என்ன தெரியுமா எக்ஸ்ட்ரா சேர்த்து அவங்க 1 லட்சம் எக்ஸ்ட்ரா வந்து 1 வருஷத்தில் வித்தாச்சு இப்போ தான் ஸ்லோவாச்சு முதல்ல அப்படி மொமெண்டத்தில் தானே இருந்தது போன மாதம் இனி ஸ்லோவாகும் ஜூலையில் வந்து 17,350 கரெக்டாக விற்றுருக்காங்க 28 வருஷம் அவங்க இந்தியன் மார்க்கெட்டில் இருந்திருக்காங்க அப்புறம் மிஸ் ஷுய்கி பார்க்குன்னு ஒருத்தங்க நீ பார்த்தல அந்த ப்ரெசன்டேஷன் செஸ் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹிண்டையோட குளோபல் டிசைனர் ஒருத்தங்க வந்திருந்தாங்க அதை பற்றி பேசினாங்க எனக்கு அதில் வந்து ஒரு நம்பர் வந்து என்னென்னா கரெக்டாக வந்து 8 வருஷத்தில் 1.1 மில்லியன் 11 லட்சம் கரெக்டாக விற்றுருக்கு கன்சிஸ்டண்டா அதாவது நீ வந்து மாருதி சுசுக்கி வந்து ஆல்டோவை 800 எல்லாம் வித்துதுன்னு சொல்றதெல்லாம் பட்ஜெட்ல என்ட்ரி லெவல்ல வேற சாய்ஸ் இல்லை அன்னைக்கு கன்சியூமருக்கு அதுதான் வாங்க முடியும் இது சாய்ஸஸ் எல்லாம் இருக்குது 2005 இருக்கு எத்தனையோ மாசம் நீ கன்சிஸ்டண்டாவே ஒரு நல்ல ப்ரீமியமான ஆஃபரிங் இவ்வளோ காஸ்ட்லி தானே அது பட்ஜெட் எல்லாம் கிடையாது அப்போ 11 லட்சம் ரூபா வித்துருக்குன்னா அது ஒரு கரெக்டாக இன்னைக்கு ஒரு பிராண்ட் இந்தியன் மார்க்கெட்ல அப்போ அந்த கரெக்டா பையரை அங்கதான் இந்த விஷயத்த நான் எடுத்துட்டு வந்தேன் 8 வருஷம் ஆன எங்க கரெக்டா பையருக்கு இனி நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் அவங்க ஆல்கசாரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க மிஸ் பண்ண ஒரு விஷயம் தேர்ட் ரோவை எவ்வளோ கேட்டாலும் அவங்க ஒரே கதையை சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா நாங்கள் செகண்ட் ரோவில் வந்து தை சப்போர்ட் தந்திருக்கோம் வென்டிலேட்டர் சீட்டு தந்திருக்கோம் எங்கள் கஸ்டமர்ஸுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் சீட்டிங் தான் பிடிக்கும் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு கரெக்டாக வாங்கி ஓட்டிட்டு இருந்தாரு அவங்களுக்கு கரெக்டாக அடுத்த ஒரு ஓனர் அவங்க பேக் சீட்டு வருவார் ஷாஃபர் வச்சோன்னா இன்னொன்று அதில் பெரிய லாஜிக் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு 80% வரைக்கும் தேர்ட் ரோ தேவை இருக்காது அதில் உண்மையிலே தேர்ட் ரோ வேணுள்ளவங்க இன்னொரு சாய்ஸில் போகலாம் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா அது வந்து ஒரு மிஸ் அது ஆனால் மார்க்கெட்டிங்கில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கு சப்போஸ் இவங்க தேர்ட் ரோ
அது யூஸ் ஆகுதோ இல்லை இல்லை மார்க்கெட்டிங் இல்லை ராணி, அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு பாரு. இப்போ ஆன்சன் இந்த பாட்காஸ்ட் தொடங்கும் போதே இங்கே நிறைய செக்மெண்ட்ஸ் க்ரோ ஆச்சுன்னு சொன்னான் பார்த்தியா, அதுதான் பாயிண்ட். நான் இந்த ஆல்கசாரோட ரிவ்யூ கண்டென்ட்லேயே இதை பேச நினச்சேன், நம்ம இதிலே பேசுவோம், நம்ம மோட்டோஃபார்ம் தானே. மிட் லார்ஜ் எஸ்யூவின்னு சொல்லக்கூடியது என்ன மீன் பண்ணுதுன்னா, மிட் சைஸ் எஸ்யூவி என்ட்ரி லெவல் ப்ரீமியம் எஸ்யூவிஸுக்கு இடையில மிட் லார்ஜ் வந்து பிளாங் ஆகுது. இந்த மிட் லார்ஜில் சி செக்மெண்ட்டில் ஒரு எம்பிவி ஆல்ரெடி இவங்க இதே சேசியில் வச்சுருக்காங்க. அந்த சேசி 3 ரோக்கு கேப்பபிளாக இருக்குது. அப்போ இங்கே அது ஒரு மிஸ். சப்போஸ் உனக்கு 700ஓ சஃபாரியோ ஹேரியரோ உனக்கு ஃபியூல் எக்கனாமிக்காக தெரியல, அக்கேஷ்னலாக உனக்கு ஒரு அடல்ட்டுக்கான ஒரு 3rd ரோ சீட் வேணும்னு நினைக்கிற ஒரு கஸ்டமருக்கு இந்த சீட் இப்படி இருக்கிறதுனாலே அவருக்கு வாங்க முடியாமல் திருப்பி அங்கே போக வேண்டிய ஒரு தேவை வருது. அதில் இன்னொரு விஷயம் இருக்கு. 700லயோ சஃபாரிலயோ ஹெக்டர் பிளஸ்லயோ இந்த ஸ்பேஸ் இல்லையே, இதே மாதிரி தானே இருக்கு. இதை விடைக்கும் கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கு. பெரிய வித்தியாசம் என்னன்னா என்னோட பாயிண்ட் இது என்னன்னா, இது ரொம்ப லோ ஃப்ளோரா இருக்கிறது தான். இப்போ நம்மளோட எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு எதுல அல்கசாருக்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் இப்போ நம்ம இப்போ கண்டனில் வந்து நம்ம ரீலுக்கும் சரி, நம்ம வந்து நம்ம அந்த வாக் த்ரூக்கும் சரி 3rd ரோக்கு போக முடியல, நிறைய பேர் ஏன் நாங்கள் பண்ணலை, ரிவ்யூவில் போய் இது டிரைவுக்கு கூட்டனால நீங்கள் பயப்பட்டு பண்ணலையானெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இல்லை 3rd ரோ இல்லை, 3rd ரோ இல்லை. இன்னொன்று என்ன விஷயம்னா, அங்கே நாங்கள் கண்டென்ட் எடுக்கிற அந்த நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஷை ஆகி நாங்கள் நின்றுட்டு இருப்போம். இப்போ நாங்கள் என்னன்னா பேசிகிட்டே நடக்கிறது அதுக்குள்ள இப்போ நேட்டுக்கெல்லாம் நீ பார்த்தேன்னா வெளியிலேருந்து இது ஒரு நீ ஆன்சன் வந்து ஒரு கேமரா வச்சு பார்த்துட்டு இருந்தேன்னா அசிங்கமாக இருந்திருக்கும். அங்க ஒரு கும்பல் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நான் பேசிட்டே அப்படி நடந்து போயிடும், அவங்க எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. நடந்து போறத விட என்னன்னா இவங்களும் ஒண்ணு சொன்ன அவங்க சொல்லியது நமக்கு புரியாது, நம்ம சொல்லியது அவங்க சொல்லியது நம்ம புரியாது, நம்ம சொல்லியது அவங்களுக்கு புரியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் போய் நின்று நம்ம என்ன பண்ணணும், இந்த வாக் அரவுண்ட் வீடியோ எடுக்கணும். அப்போது நம்மளோட ஆல்கசாரோட வாக் அரவுண்ட் வீடியோட இன்ட்ரோவில் நம்ம பார்த்தோம்னா நான் நிற்கும் போது பின்னாடி ஒரு கும்பலே நின்றுட்டு இதுலயும் அப்படிதான். அதான் நாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் நாங்க இங்க வந்தாச்சுன்னு காட்டுறதுக்கு நாங்க என்ன பண்ணோம், ஒரு லாங்ல நின்று ஒரு இன்ட்ரோ எடுப்போம், எடுத்துட்டு பைய உள்ள போயிடும், ஸ்டெப் ஸ்டெப்பா உள்ள போய் எல்லாரும் ஒரே டைலாக் 2 மினிட் ப்ளீஸ். ஒருத்தர் நேற்றுக்கு வந்து கோவப்பட்டார், நீ 2 மினிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷமா அதுக்குள்ள சுத்திடுறாங்க. அதுனே அடுத்த ஃபிளைட்டு டைம் ஆச்சு, தயவு செய்து விடுங்க நான் எடுத்துட்டு ஓடிடுறேன்னு. அதனாலதான் அதுல போய் நாங்க ஒரு சீட்டை மடக்கி அங்க ஒரு கோபுரம் வச்சோம்னா அவங்க அடிச்சு நொறுக்கிடுவானோ நம்மள, அவ்வளவு கடுப்புல இருப்பான். அதுலயும் சில பீப்புள் எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் நம்மளாவது எஃபர்ட்லெஸ்ன்னா ஃப்ரீயா போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம சத்தம் போடாம எடுப்போம். இங்க அவங்க ஒரு இன்ட்ரோ பேசுனா கையில ஒரு இதையும் வச்சுட்டு ஓன்னு பேசிட்டு வரும்போது நம்ம குறுக்கே நிக்கிற பார்த்து அவனுக்கு என்ன கோவம் வரும் தெரியுமா. அதனாலதான் ஆனா நம்மளோட ரிவ்யூல அதை நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். அப்புறம் ஆல்கசார் வந்து என்னன்னா அந்த செக்மெண்ட்டை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் கூட நம்பர்ஸ் இதை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. பழைய ஆல்கசார் நம்பர்ஸ் வந்து அதில் அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்னார் 15,000 எவ்வளோ நம்பர்ஸ் விற்றுது ஆல்கசார் டோட்டலாக 55,000 நினைக்கிறேன். 55,000 ஆல்கசார்ஸ் இது வரைக்கும் மார்க்கெட்டில் கரெக்ட் சார் 15 வெரி லோ இல்லை 55,000 ஆல்கசார்ஸ் விற்றுருந்து அதை டெவலப் ஆகுறதுக்கு இவங்க ஒரு ஸ்கோப்பை பார்க்குறாங்க. இது மிஸ் தான், ஏன்னா பீப்புள் வந்து அதே ஆல்கசாரா தான் திரும்பவும் பார்ப்பாங்க கூட வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் பீப்புள் வந்து ஒய் ஆல்கசார்னு தான் யோசிப்பாங்க. இப்போ கரெக்டாக ஆல்கசாருக்கு எவ்வளோ இருக்கணும் டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ்? இது காம்படிட்டிவான ப்ரைஸிங் இவங்க கொடுத்துருக்குறது. அதில் ஒரு கேட்ச் இருக்குது, டீசலில் சன்ரூஃபை குறைச்சிட்டு ப்ரைஸை கட் பண்ணி வச்சுருக்காங்க. இனி அதில் ஒரு பிஸ்னஸும் இருக்குது. இப்போ டீலர்ஸ் கிட்ட எல்லாருமே என்ன பண்ணணும், சன்ரூஃப் எங்கேன்னு கேட்பணும் இல்லை, உடனே டீலர்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்த ப்ரெஷர்னால நாங்கள் வித்து சன்ரூஃப் வேரியன்ட் போட்டோன்னு இதுக்கு ப்ரைஸ் மேலே இதெல்லாம் இன்ட்ரடக்டரி, இதெல்லாம் ஃபினான்ஸ் தான் அல்டிமேட். அப்படிதான் பண்ண முடியும். என்ட்ரி லெவல் பிரைசிங்கே யாரும் நம்ம கன்சிடரே பண்ணலாம் ஒன்றும் இல்லை, அது கிடைக்காது. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நீ பண்ணாலும் ஆன்சன் பண்ணாலும் நமக்கு என்ன வேணும், பீப்புளை வாக் பண்ணி பிஸ்னஸ்க்குள்ளே அந்த சென்டருக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும்.
அதுதான் இந்த ப்ரைஸிங். இல்ல நம்ம இதை மாதிரி ஏதாவது ஹைலைட்டான விஷயம் சொன்னா நம்மகிட்ட வந்து பிரச்சனை பண்ணியாது. நீங்க ஏன் இப்படி சொல்லு, அவங்களே அதை தான் பண்ணி அதை தான் நம்ம சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா, இப்போ டீசலில் வந்து சன்ரூஃப் கொடுக்கல, பேனரோமிக் கொடுக்கல, நான் சந்தோஷப்படுவேன். கொடுக்காத போனது நல்லது, அந்த கஸ்டமர் வந்து வெயில் இல்லாமல் சந்தோஷமா இருக்கட்டும். ஆனால் கொஞ்சம் பேருக்கு அது செட் ஆகாது. முதல்லையே நீங்கள் வந்து டீசலுக்கு 1.5 லட்ச ரூபா ப்ரைஸ் கூட வச்சா ஆன் ரோட் ப்ரைஸ் இன்டு ஒரு 75,000 கூட போடும்போது அது எங்கே போகுது? 2.5 லட்ச ரூபா கூட போதா? இதுக்கு போய் நான் என்னத்துக்கு இந்த வண்டி வாங்கணும், 700 வாங்குவேனே, நான் வந்து ஹெக்டர் வாங்குவேனேன்னு சண்டை போடுவாங்க. சரி, ஓகே, நீங்கள் 2 நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு சாய்ஸ் இருக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக அப்படி வரும். நம்ம நிறைய பார்த்தாச்சு இண்டஸ்ட்ரியில் இந்த ப்ரைஸிங் இதெல்லாம். இண்டஸ்ட்ரி வந்து என்னன்னா, நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டது, அதுதான் இந்த பாட்காஸ்ட்லேயே நான் பேசணும். மார்க்கெட் வந்து பையர்ஸுக்கு கையில் திருப்பி வந்திருக்கு. அதுதான் அதானே இவங்க யாரும் அக்செப்ட் பண்ணல, அக்செப்ட் பண்ணல. ஆனால் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை லாங்காக பார்த்தோம்னா, ஒரு 19 21 கோவிடோட அந்த இது முடிஞ்சு பர்சனல் மொபிலிட்டி க்ரோ ஆன நேரம் இண்டஸ்ட்ரி அப்படி யாரு கையில் போச்சு தெரியும்? மேனுஃபேக்சர் கையில் போச்சு. வண்டி வேணுமா, இதுதான் ப்ரைஸு, இதுதான் வெயிட்டிங் பீரியட், சிப் ஷார்ட்டேஜ் எல்லாம் அவங்க பாசிட்டிவாக யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆகுது. ஒரு 3 வருஷம் ப்ராஃபிட் வந்து ஃபேட் ப்ராஃபிட்ஸாக எல்லாரும் கிடச்சி. ஆனால் அதுக்காக ஃபேட் ப்ராஃபிட் நான் சொல்கிறது வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்க்குறவங்க நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டா போனோம்னா அந்த ப்ராடக்ட் வைஸ் நான் சொல்கிறது. ஆனால் அவங்களோட எக்ஸ்பென்ஸில் அது டேலி ஆகும். ஏன்னா அவங்க நஷ்டப்பட்ட இடத்துல அது டேலி ஆகிவிடும். இப்போ இந்த போன பாட்காஸ்ட்டில் நம்ம பேசணும் தெரியுமா, ஒரு 73 கோடி 1000 கோடி ரூபாயோட ஸ்டாக்னண்டு இந்த ப்ரைஸிங் வார் இங்கே ஓடுறதுல எல்லாருமே ப்ரைஸிங், ராக்ஸோட ப்ரைஸ் ஆகலாம். இந்த இப்போ ப்ரைஸிங் தான் ஹைலைட்டு. இந்த ப்ரைஸிங் வார் யாருக்கு? கஸ்டமருக்கு தான். அதனால இனிமேல் இண்டஸ்ட்ரி கொஞ்ச நாள் கஸ்டமரோட திருப்பி நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் பேசுவோம். திருப்பி வந்து நேற்றை நம்ம அந்த வின்சார் இதில் அந்த சிஇஓ வந்து ஒருத்தருக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார். நான் மட்டும் கேட்டேன். அதில் என்னென்னா, அவர் வந்து இந்த கொஸ்டின் கேட்பார், இவ்வளோ இந்த ஸ்டாக் இருக்குது. அதுக்கு இவர் என்ன சொல்லியாருன்னா, அது எல்லா தடவையும் ஃபெஸ்டிவ் சீசனுக்கு முன்னால் அப்படி தான் இருக்குது. ஃபெஸ்டிவ் சீசனில் எல்லாம் செல் ஆயிரும். எப்படி செல் பண்ண முடியும்? டிஸ்கவுண்ட் பண்ணி தான் செல் பண்ண முடியும். அதுதான் இல்லை, இது இப்போ இவ்வளோ காசை எப்படி செல் பண்ணோம்? அன்னைக்கு 2 லட்சமே வண்டி விற்காது, மந்தான் மந்த். இன்னைக்கு அது 3.5 லட்சம் ஆச்சுது. அப்போ 1.5 லட்சம் லைபிலிட்டி தானே. அந்த இன்னொன்று கார்ஸ் நிறைய பேர் வாங்கியாச்சு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், அது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். அப்படி பார்க்கும்போது திருப்பி இண்டஸ்ட்ரி பையர் சைடுக்கு வருது. இனி ஒரு 2-3 வருஷம் திருப்பி நம்ம டிஸ்கவுண்ட் கேட்போம், மாதம் டிஸ்கவுண்டோட ஆடெல்லாம் ஓடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது சேஞ்ச் இருக்குது, பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அது நல்லதான்னு கேட்டால் நல்லது தான். அப்பந்தான் ஜஸ்டிஃபைடா. ஒரு மீட்டர் 20 லட்சம் இல்லை. இனி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார்ஸோட ப்ரைஸ் ஏறாது. இப்போ நம்ம வந்து ஒரு 20 அதை எப்படி இறக்குவாங்க? அதுதான் டிஸ்கவுண்ட். அதான் அதுக்கு இறக்க முடியாது. நீ ஒரு வச்ச வேல்யூவை வந்து இறக்க முடியாது. இப்போ நான் வந்து எல்லா வருஷம் 6% வந்து கார்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லாரும் வந்து அதை எப்படி விலை கூட்டலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நான் அதை எப்படி தெரியுமா பார்ப்பேன்? இப்போ வந்து உங்களுக்கு ஃபெஸ்டிவ் சீசனில் வந்து கார்ஸுக்கு 30,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கணும்னா ஜானில் 30,000 ரூபா ஏற்றினா தான் மேனுஃபேக்சருக்கு ரா மெட்டீரியல்ஸும் அவங்களோட சம்பளத்துக்கு அது செட் ஆகும். இந்த 30,000 ரூபா தான் அவங்க குறைக்கிறாங்க. அப்போ மேனுஃபேக்சரும் நஷ்டப்படலை, பையர் நஷ்டப்படலை. இப்போ அதை விடைக்கும் பையருக்கு ஸ்டாக் இருக்கும்போது டிஸ்கவுண்ட் இருக்குது. ப்ரைஸ் வந்து ஒரு செக்கில் இருக்கும். இந்த ஒரு பெஸ்ட் கஸ்டமர் ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு த்ரெஷ்ஹோல்டு லெவல் இருக்கும். இன்னொன்று இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த டிஸ்கவுண்டில் ராங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி, இப்போ அது ஒரு பாட்காஸ்ட் மெட்டீரியல். அது ஒரு கார் அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, அது வந்து அதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்காது, ஒரு வேளை பெஸ்ட் செல்லிங் மாடலாக இருக்கு. இன்னொரு ஷோரூம் போகும்போது இன்னொன்றுக்கு 2 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கு. இப்போ இவங்க போய் அதான் வாங்கிடுவாங்க. இப்போ அது உண்மையிலே அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு இஷ்யூ. ஓனர்ஷிப்பில் 2வது மாதத்துலேருந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம வாங்கினது. அதில் டிரான்ஸ்மிஷன் தப்பாக வாங்குவாங்க, என்ஜின் தப்பாக வாங்குவாங்க, வேரியன்ட் தப்பாக வாங்குவாங்க. அது ஒரு கண்டன். நம்ம வேணால் அதை பற்றி ஒரு கண்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்ல பாயிண்ட் அது. கண்டன் வேணும்னா ஆனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் அதை என்ன சொல்லுவேன்னா, எந்த ஒரு பாயிண்ட்லையும் அந்த டிஸ்கவுண்ட்னு சொல்லக்கூடியது நம்மளோட ரெக்யர்மெண்ட்டை அது நம்ம வாங்க நினைச்ச காருக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சுன்னா பேசணுமா? அப்படியா? ஓகே. ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி கரெக்ட். கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் தான் கீ.
அதில் எப்படி பட்ஜெட்டுக்கு குறைச்சி வாங்குறோன்னு தான். கலர்லாம் பார்க்க வேண்டாம், வேரியன்ட் கூட பார்க்க வேண்டாம், ஆனால் மாடல்ஸும் என்ஜின்ஸும் பார்க்குறதுல தப்பு. அது இனி நடக்கும். இந்த ஃபெஸ்டிவ் சீசன் அப்படி தான் நிறைய வண்டி விற்கும், அப்படி தான் பண்ண முடியும். அது இதுன்னு சொல்லி நம்ம சில கன்சல்டிங் எல்லாம் கேட்கும்போது சில பிராண்ட்ஸோட என்ஜின்ஸ் எல்லாம் 19-20 மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ டேனி சொன்ன மாதிரி பெட்ரோல் என்ஜின்ஸ் வந்து 10-13 ஒரு ஸ்கேல் இந்தியன் ஆவரேஜ் ஆயாச்சு. எங்க போய் 20 கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பலினோ தான் சுசுகி தான் அந்த 1.2 தான் கொடுக்கும். அதை சொன்னா திட்டுவா. இது ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். லெங்க்தாக தான் இருக்கும். இதில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த எபிசோடு சில டைம் ஒரு 5-6 மாதம் தாண்டி கேட்குறவங்க வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. இது நிறைய இண்டஸ்ட்ரியில் மாதிரி இருக்கும். ஏன்னா இது இந்த டேட்டு, இன்னைக்கு என்ன டேட்டு 10ஆம் தேதி தானே? இல்லை இன்னைக்கு 12. இன்னைக்கு 12 சாரி பார்த்தியா டேட்டு ஞாபகம் இல்லை. இன்னைக்கு 12 செப்டம்பரில் நம்ம பேசுகிறோம். இது ஃபர்ஸ்ட் 2024 இப்போ தான் ஞாபகம் வருது. ஏன்னா பழைய பாட்காஸ்ட்டுக்கெல்லாம் சில கமெண்ட்ஸ் வரும், இதெல்லாம் மாறியாச்சு இல்லை, இப்போ இருந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அது பப்ளிஷ்டு டேட்டு பார்க்க மாட்டாங்க. க்ளோஸ் பண்ணலாம். ஓகே மோட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே ஸ்பாட்டிஃபைலையும் யூடியூப்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். ஆசிர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலி.